துபாயில் நடந்த சைமா அவார்ட்ஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே நாங்கள் போனோம். இது வந்து துபாய் எக்ஸ்போ சிட்டியில் தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சைமா அவார்ட்ஸ்க்கு போகிறேன். ஸோ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு நான் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நாங்கள் போயிருந்தோம். நான், மம்மி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தை எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஸோ யாரெல்லாம் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவில் இருக்குது. நீங்களும் பாருங்கள். தர்றது ஒரு சினிமா கலைஞர்களுக்கு சந்தோஷத்தை தர்றது, அதுக்கு கிடைக்க போற விருது தான். ஸோ அதுதான் அந்த ஒரு சக்சஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது சைமா விருது அப்படி கிடைக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் சக்சஸ் தான் அந்த படத்துக்கு. ഇതിന്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന നോമിനികൾ എല്ലാവരും പുലികളാണ്. അപ്പൊ അവരുടെ ഇടയിൽ ഇത് കിട്ടിയതിൽ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ மலையாளிஸ் அதை வந்து அழகா அந்த வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் அதை நீங்க கொண்டாடின விதம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாருமே இந்த சாதியாவா அதுவும் எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஜிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னக்கிட்ட அன்ன கிளி அவன கிளி லட்சுமி அந்த படத்தை மஞ்சு என்ன உங்களை தான் கூப்பிடுறாங்க. நான் தான் அந்த மஞ்சு அவனை கூப்பிடுறேன். எதுக்கு மஞ்சு பாக்குறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. நீ சிரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணு. சினிமா டீடைல்ஸ் கான்டாக்ட் ஹர்ஷிதா. அவங்கதான் ப்ளூ. இந்த சைடு मैम और सेल्फी मैम. ஹரிஷ் ஹரிஷ் ஒரு போட்டோ தானா இங்க.
தேங்க்யூ தேடுதே பெண்ணுடல் பார்த்ததும் நாணுதே இன்பத்தில் வேதனையானதே என்னத்தான் உன்னை எண்ணித்தான் ஊடல் பின்னத்தான் வேதனை பின்னத்தான் சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான் மோகன்தான் சிந்தும் தேகந்தான் ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மானுந்தன் சொந்தம். தேங்க்யூ தேங்க்யூ. It's a personal win for me. Thank you for being part of my journey. கேட்டீங்களே அந்த மாதிரி இந்த ஸ்டார் கிட்ட நான் இவர்கிட்ட இது ஜென்ரலா ஐ ஒர்க் வித் ஹிம். நான் எப்போவுமே கேட்குற கேள்வி என்னன்னா, எப்படி இவ்வளோ கைண்டா இவ்வளோ லவ்விங்கா 24/7 அதே மூட்ல இருக்கீங்க. நான் இது இவர்கிட்ட எப்போவுமே கேட்பேன். ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் ஹாவ் என்ன சொல்றது ஒரு மூட் ஸ்விங். எப்போ வந்தாலும் எல்லாரும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லைட் பென் டு த டெக்னீஷியன்ஸ் டு ஆல் த கோ ஆக்டர்ஸ் க்ரீட் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசி. திஸ் மேன் அண்ட் ஹிஸ் கைண்ட்னஸ் இஸ் இன்க்ரெடிபிள். சூப்பர் சூப்பர். ஹாப்பியா ஃபேன்ஸ்? ஸோ அடுத்தது இவர்கிட்ட என்ன கேட்பீங்க? நேராக கூட கேட்கலாம். கமல் சார் எப்படி இப்படி இருக்கீங்க எப்பவுமே? so hot, so dapper. I mean, how do you do it? எல்லாரும் கேட்குற இது I think everybody here would second that. In fact, நான் நேத்திக்கு கூட for the Telugu awards நான் பார்த்துட்டு அவர்கிட்ட அதுவும் கேட்டேன். You are looking so dapper. How do you always? He carries off anything and everything. So that's why உலக நாயகன். Yeah. So next. ரஜினி சார் கிட்ட நான் மோர் தென் கேட்கறத விட என்ன சொல்ல விரும்புறேன்னா, தேங்க்யூ சார் ஃபார் டீச்சிங் பீப்புள் லைக் அஸ் டு ஹியூமிலிட்டி, ஹம்பிள் ourselves. அவரை பார்த்தாலே you will just want to be a better human being. He makes everybody around him become a better human being. ஏன்னா அவர் அப்படி. ஓகே. ஸோ அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, கேட்கலாமா இல்லை போதுமா? இல்ல இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? I would like to tell him that good luck on his new journey. அவருக்கு என்ன dreams இருந்தாலும் they should come true because he deserves it. சூப்பர். ஸோ வெரி ஹாப்பி. சூப்பரான அவார்டை நீங்க வாங்கிட்டு ஒரு நல்ல அழகா இதை பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். Thank you. அக்கா தேங்க்யூ மீனாக்கா. Thank you so much. Thank you Ruba. வணக்கம், நமஸ்காரம். கான்ஃபிடன்ஸ் எங்க விழணுமோ அங்க விழுந்துருங்க. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு கூட அவார்டு கொடுத்துருக்காங்க. படத்துக்கு விஷன் எல்லாம் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் டிக்கு போட்டேன், அவ்வளோதான். டிக்கு போட்டதுக்கு ஒரு அவார்டு, தேங்க்யூ. ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, சந்தோஷமா என் கம்பெனியின் சார்பில் இதை வாங்கிக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது 40 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. நான் வந்து அதில் அப்பப்போ விஷன் சொல்லுவேன். சிலர் சரியா இருக்கும், சிலர் சரியா இருக்காது. என்னுடைய விஷன் சில நேரம் சரியா இருக்கும், சில நேரம் சரியா இருக்காது. பட் they believe that I have a vision and they follow me blindly. So I feel very responsible, very worried. Even
when I know that they are making a successful film. I wanted to succeed, and they made it successful when Rajkumar brought me a full book of many stories of many heroes, and he had selected one, and I was very happy. And we all chose the director because I've seen him work. It is not because how the market will react to him. I reacted to him. My partner, Mr. Mahendran, reacted to him because we've seen him at work with Big Boss. So that's where we can't say, usually producers say that's where we picked him up. You can't pick up talent like that. You just recognize them. You cannot pick them up because they have their own weight. And I'm happy that this company has been running for this long. It's very difficult. I thank Mr. Kamal Haasan, the actor, for earning money to run the company. ஊர்வசி பேசிட்டு இருக்கும்போது குட்டப்பன் அப்படின்னாங்க. இன்னைக்கு மலையாளிஸுக்கு தமிழில் பேசினா புரியும். ஆனால் தமிழர்கள் எல்லாருக்கும் மலையாளத்தில் சொன்னால் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நான் அப்புவா நடிச்சதை சொல்லிட்டு இருக்காங்க. குட்ட அப்பு குட்டப்பன் மலையாளத்தில் அப்படி வச்சுக்கோங்க. இல்லைங்கிறாங்க. இந்த பொம்பளையோட இதான் தகராறு. நான் அந்த படம் எடுத்தது காரணமே என்னோட ஹைட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கத்தான். அதான் என் ஹைட்டு. ஏன்னா பல உயர்ந்த நடிகர்களை நான் பார்த்து வளர்ந்தவன். நான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கேன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். நீங்க இல்ல யுவர் ஸ்டண்டட்னு சொல்லிட்டா அந்த ஸ்டண்டோட முடிச்சுக்குவேன் நான். So I'm happy that I'm able to make films. Films are changing drastically. We will have a different kind of an award maybe in 2 years, 3 years. Different kinds of talents, astounding talents. I'm looking forward to all that to happen to India. And I thank my partner, Mr. Mahendran, who always stays in the back, but the load is on his shoulder. I know. I don't even have to praise him because he has to do it. Otherwise, there's no Rajkumar. I can only act and bring back money to make the company run. And all companies have a strong person like this running the show. The name goes to somebody. Behind a big name, there are a few people running the company. It applies to Mr. Vasan, Mr. Mayappa Chettiar, Mr. Balachandar, and Rajkumar, Messrs. Rajkumar Films. Thank you. This I'll share it with Mahendra. Thank you. Thank you, sir. Sir, 46 நீங்க சொல்லுங்க. இல்ல ஓகே சார். ஒன்றும் இல்லை சார், 46 வருஷம் கழிச்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போறதா நாங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸோ அது உண்மையான்னு எங்களுக்கு தெரியல, பட் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது உண்மையா சார்? தரமான சம்பவம் அப்படிங்கிறதுல தான் ஆபத்தே இருக்கு. அங்கதான் சொல்லணும் தரம் எப்படி இருக்குன்னு. வேணுமான சம்பவம் நாங்க தரம் இல்ல அது அவன் படம் பார்த்து சொல்லிட்டோம். நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குன்னா எப்படி திடீர்னு தரன்னு இழுத்துருவாங்க. அதனால படம் செஞ்சுட்டு காட்டுவோம். லெட்ஸ் show them the where. If they like it, we are happy. Otherwise we'll continue trying to win the. அப்ப இதுல ஒரு அப்டேட் என்னன்னா, உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போறது நடக்க போகுது. இது இணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க விரும்பி பிரிஞ்சிருந்தோம். ஏன்னா ஒரு பிஸ்கட்டை பிரிச்சு 2 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு ஆசைப்பட்டோம். அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம். இப்போ மறுபடியும் 1/2 பிஸ்கட் போதுங்கிற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. So we will come together. எங்களுக்குள்ள போட்டி நீங்க ஏற்படுத்தினது தான். எங்களுக்கு அது போட்டியே கிடையாது. சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்பவே முடிவு பண்ணிட்டோம் 2 பேரும் இப்படிதான் இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும்னு. அப்படியே தான் அவர் இருக்காரு, அப்படியே தான் நானும் இருக்கேன். சோ இதுல இவங்க சேர்றாங்கிறது பிசினஸ் வைஸ் அது பெரிய ஆச்சரியமா இருக்கலாமே தவிர
எங்களுக்கு இதுக்கு எப்போ நடக்க வேண்டியது இப்போவாது நடக்குது ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். We always wanted to produce each other's film. பார்த்துக்கலாம், இப்போ வேணாம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னு நாங்களே எங்களை தடுத்துக்கிட்டு இருந்தோம். என் புது ஆஃபீஸ் கட்டின போது கூட எப்போ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாரு. ஸோ எப்போது பண்ணிடுவோம், கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பெக்டேஷன். Now we have to live up to that expectation. Thank you. தேங்க்யூ சார். அண்ட் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இன்னைக்கு நீங்க அஃப்கோர்ஸ் ஹீரோ எல்லாம் தாண்டி எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு எம்பியாவும் இருக்கீங்க. சப்போஸ் சுகாசினி மேடம் உங்ககிட்ட ஒரு மனு கொடுப்பாங்க அப்படின்னா என்ன மனு கொடுப்பாங்க? சுகாசினி மேம் நீங்க கூட சொல்லலாம். என்ன மனுவாகட்டும் இருக்கட்டும், கூட தர்மம் வராமல் இருந்தா சரி. தேங்க்யூ. ஒன் ஆர் டூ திங்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். யாருக்குமே கிடைக்காத நிறைய அதிர்ஷ்டம் பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், அபூர்வராங்கல் ஷூட்டிங்க்கு கார் வரும், அதில் ரஜினி சார் வருவார், வந்துட்டு கமலை எழுப்பு அப்படின்பாரு. கமலை எழுப்பவே முடியாது, எழுப்பினா ஒரு அடி தான் கிடைக்கும். ஸோ ஒரு தடவை ரஜினி சாரே போய் எழுப்பும் போது ஆனோட பயந்து வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும். அவங்க சொன்னதுல எந்த விதமான மாற்றுக்கிறதே இல்லை. தட் நீங்க தான் ஆடியன்ஸ் தான் நினச்சிட்டீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டின்னு. ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அப்பப்போ அவருக்கு ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடும்ல ஷூட்டிங்கில். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவார் ரஜினி சார், கமலுக்கு வலிக்குதா உனக்கு தெரியுமான்னு கேட்பார். கமல் வலின்னு சொன்னார்னா, கமல் வலின்னு சொன்னாரா, கமலுக்கு வலிக்காதே, அப்போ நிஜமாவே வலிக்கும் பாரு. அந்த மாதிரி தே ஆர் வெரி க்ளோஸ். தி அதர் திங் தட் ஐ வாண்டட் டு ஷேர் இஸ், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இன்னைக்கு வந்து கமலுக்கு நான் அவார்டு கொடுக்குறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து அப்படியே புரியவே இல்லை. ஏன்னா என்னை உதைச்சு என் கையில் பணம் கொடுத்து என்னை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படிக்க வச்சதே கமல் தான். யூ ரிமெம்பர் தட்? யூ பேட் மை ஃபீஸ். யா, கேமரா வாங்கி லைட் எல்லாம் வாங்கினது இவங்க கேமராமேன் நான் போறாங்கன்னு நினைச்சுட்டான். நடிகை ஆயிட்டாங்க, கேமராவை நான் வச்சுக்கிட்டேன். நான் நடிகை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உருவசி இவங்க மாடியில அவங்களுக்கு ரூம், எனக்கு கீழே. இவருக்கு வந்து 7 o'clock கால் ஷீட், எனக்கு 9 மணி கால் ஷீட். நான் தூக்குவேன் கொஞ்சம், வந்து காலால் 2 உதவுதுப்பாரு. உதச்சு ஒழுங்கா மரியாதையா ஒரு வேலையை செய்ய போறியா, அப்படி தூங்குற சோம்பேறின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன் நினைக்கிறேன். அவர் பக்கத்துல அவருக்கு கொடுக்குற அவார்டு அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் அந்த டிசிப்ளின் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். I thought I'll share this with everybody. Thank you Kamal for giving me that discipline and also gave me the freedom to call you by your name and not Chitappa. அப்படி எல்லாம் இல்லாம ஒரு ஈக்குவாலிட்டி. கமல் வந்து எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி தான் கொடுப்பாரு. So thank you so much Kamal. எங்க வீட்லயும் நான் கூட்டப்பன் தான். ஸோ என்ன அவார்டு இருக்கா அமரனுக்கு? இருக்கா? நான் எல்லாரும் வாங்கினதுக்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கேன். நான் மறுபடியும் வரேன் with your permission. Okay. Thank you. Yeah, thank you sir. Okay, the best actor in the leading role, male Tamil, goes to Mr. Sivakarthikeyan. அமரன் லைஃப்பில் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான படம். சாய் பல்லவி சொன்ன மாதிரி இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மேஜர் முகுந்த் சாரோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் வரதராஜன் சார் வந்து பேசிகிட்டே இருக்காரு, நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏதாவது லைஃப்பில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் பொழுது எது நடந்தாலும் ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங் தொடர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் இந்த மாதிரி அவார்டாகவும் சக்ஸஸாகவும் வந்துட்டுருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து மிக முக்கியமான நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் சாருக்கு. எதுவும் யோசிக்காமல் இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை அவங்க வைக்கும்பொழுது தான் இது முழு படமாக மாறிச்சு. ஏன்னா ராஜ்குமார் அவர்கள் இந்த கதையை எடுத்துகிட்டு வராங்கன்னா எனக்கும் அவருக்கும் பல வருஷம் நட்பு இருக்குது. அவருக்கு வந்து என்னுடைய பொட்டென்ஷியல் நிறையவே தெரியும். எனக்கு தெரியறதை விட அவருக்கு இன்னும் ஜாஸ்தி தெரியும். அப்போ கமல் சார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது, இல்லையே இவன் வேற மாதிரி படம் தானே பண்ணுறான், இவன் எப்படி பண்ணுவான்னு ஒரு கேள்வி கேட்காம இவனால் பண்ண முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கையை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டர் கமல் சார் முன்னாடி ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குறது என்ன மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஸ்டேஜில் ஆரம்பித்தவனுக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். இந்த படம் ராஜ்குமார் அவர்களுடைய ஒரு 5 வருஷம் அவருடைய தவம் தான் சொல்லணும்.
ரங்குன்னு ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு கதையை எடுத்து அது எவ்வளவு சின்சியராக சொல்லணுமோ அவ்வளோ உழைச்சாரு. அவர் கதை சொல்லும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்னு நான் நம்புறேனோ, எனக்கு என்ன வருமோ அது எதுவுமே அந்த கதையில் இல்லை. ஒன்னே ஒன்று இருந்தது, மொத்தமாக ஒரு உண்மை மட்டும் இருந்தது. அதுக்கு உண்மையாக உழைச்சா இதை சரியாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை அவருடைய நரேஷன்லேயும் ரைட்டிங்லேயும் இருந்தது. நான் ட்ரைனிங் எடுத்தது அந்த எஃபர்ட் தவிர நான் வேற எதுவும்லாம் பெருசாக யோசிக்கல பண்ணல. நான் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அங்கே போனோடனே அவர் எழுதியிருப்பாரு, அதை உணர்ந்தா போதுமானதாக இருந்துச்சு. அதை நான் நடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு முழு காரணம் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். நானும் அவரும் டெலிவிஷன் ஷோ ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி சாய் பல்லவி அவங்களும் ஒர்க் பண்ணாங்களோ அது மாதிரி. போன வாட்டி எனக்கு மாவீரனுக்காக சைமா அவார்ட் கிடைச்சிது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படத்துக்கு அமரன் கிடைக்கும்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு கிடைக்குதோ இல்லையோ ராஜ்குமார் கிடைக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு பேருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கும் பெரிய காரணம் அவர் தான். அவர் அமரன் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அவர் எடுக்க போற படத்துலையும் அவர் எப்படியும் அவர் படம் பண்ணும்பொழுது ஒரு 4-5 பேருக்கு கண்டிப்பா அவார்டு வரும். அந்த மாதிரி அவர் விஷன் உள்ள ஆளு. தேங்க்யூ இந்த படம் கொடுத்ததுக்கு. அண்ட் சாய் பல்லவி இப்பயும் எங்க போனாலும் சாய் பல்லவி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்கள பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. உங்களோட ஒர்க் பண்ணது எப்பவும் சொல்ற மாதிரி அது ஒரு சூப்பர்வான ஒரு ஃபீல். அது நீங்க எப்படி ஒரு சீனை ரிசீவ் பண்றீங்கன்னா இந்த படம் திரும்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பர்சனலா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வண்டர்ஃபுல் கோ-ஸ்டார். அண்ட் சாய் எங்களோட டிஓபி, அவரும் அவார்டு வாங்கியிருக்காரு. ஹரிச்சரன் பெஸ்ட் சிங்கருக்காக வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்காக இவ்வளவு விருதுகள் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. தேங்க்யூ. இந்த படத்தை உலகம் முழுக்க எல்லா மொழியில இருக்கிற ஆடியன்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு, இப்போ இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து தைரியமா பண்ணலான்ற நம்பிக்கையும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் ராணா பிரதர் தேங்க்யூ ஸோ மச் உங்ககிட்ட இருந்து வாங்குது. ஏன்னா நானும் அவரும் இப்போ ஒரு படத்துல நடிச்சிருக்கோம். அதை பத்தி நான் திரும்ப சொல்றேன். நான் இப்போ வெளியே கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்றதுனால ஸ்டேஜ்ல நான் சொல்லிக்கிறேன். பட் அந்த படம் வரும்போது நான் நிறைய சொல்றேன் சார். சார் இதை விட என்ன சார் பெஸ்ட் மூமெண்ட் இது ஒரு மிகப்பெரிய அவார்டு தான். அவார்டோட சேர்த்து This is what is called sharing the limelight, because I am sharing their limelight. இந்த படத்தை பத்தி சொன்னா அதுக்கத்தான் பொறுமையா இன்னும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் அடுத்த வாட்டி மேடைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்தை எடுக்கணும்னு அந்த கதையை சொன்ன போது புரிஞ்சுது ஒரு சோல்ஜரோட கதைன்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்குவாங்களா, அவங்களோட ஃபேமிலி இந்த படமாக எடுக்கிறதுக்கு. அதனால தான் எல்லாருமே தேங்க்யூ டு த ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க, நாங்களே கவலையில் இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த படமே கிடையாது. ஆனால் அவங்க பெருந்தன்மையோட அதை சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு, எக்காரணத்துக்கு ஒன்றும் என்னுடைய ஸ்டேட்டையோ என்னுடைய காஸ்டையோ கம்யூனிட்டியோ பற்றி சொல்லிடாதீங்க, நான் இந்தியன் சோல்ஜர். அதாவது அவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல இருந்தாலும் ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்ல இருந்தாலும் அவங்க ஊர் எங்கேங்கிறது தெரியாது. அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது அவங்க அம்மா இல்லைங்களா? ஸோ அதுதான் பாரத் மாதான்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? எந்த ஊர்ல போய் எந்த சோல்ஜர் அம்மாட்ட சொன்னாலும் இதுக்கு கை தட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க. உள்ளூரில் நடக்கிற பாலிடிக்ஸை பற்றி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க நெஞ்சை திறந்து எனிமி புல்லட்டுக்காக நம்ம தூங்குறதுக்காக நிம்மதியாக தூங்குறதுக்காக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம உள்ளூர் சச்சரவில் அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது. அந்த பயம் எங்களுக்கு இந்த படம் எடுக்கும் போதே இருந்தது. அதனால தான் அதை அங்கேயே எடுக்கணும், காஷ்மீரில் எடுக்கணும், அதுக்கு நிறைய சிரத்தை எடுத்துக்கிட்டாரு இவர். பல பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவரும் முக்கியமாக. அதை நான் சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல. செய்யுங்கன்னு செஞ்சுட்டாரு. அதெல்லாம் செய்யுங்கிறது வந்து எங்கே அந்த கப்பை எடுத்து கொடுங்கங்கிற மாதிரி இல்லை. ஒரு 100 வாட்டியாவது டம்பளை தூக்கினாதான் கை அந்த அமரன் கையாக மாறும். அதுக்கு கூட நின்று டைரக்டர், அதுவும் இந்த அம்மாவை நான் பார்க்கும்போது ஐ திங்க்
ப்ரொஜெக்ஷன் தியேட்டர் இதில் வந்து இவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். விக்ரம் ஏதோ நடந்துட்டு இருந்தது. அப்போ முதல்ல இவங்களை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். எனக்கு என்னமோ எல்லாம் திரண்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா I wanted to share this moment with this gentleman and this lady. Lot more are behind this film. I thank them all. எல்லாம் யாராவது இருக்காங்களாங்க? வாங்க. அவரன் டீம்ல இருந்து So there are many more who made this film possible. Every film of Rajkamal is made by technicians. Rajkamal loves technicians and he knows it because he is a technician himself. He writes. அந்த மாதிரி ஆளுங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். And we are just a group of artists trying to do something. நான் ப்ரொடியூசர், இவங்க ஹீரோ, இவர் டைரக்டர், அதெல்லாம் இல்லாமல் ஒரு கூட்டமாக இருந்து வளர்ந்து வந்தவங்க தான் நான். இங்கே பேசுகிறவங்கெல்லாம் எனக்கு இவர் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் எனக்கு சான்ஸே கிடையாதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, எனக்கும் தான் உண்மை. இந்த பையன் போடணுமா அப்படின்னு பாலச்சந்தர் சொல்லியிருந்தாருன்னா, இல்லை ஹிந்தி படத்துக்கு போகும்போது ஹிந்திக்கு வேற ஆளை போட்டுக்கலாமே, இந்த பையன் இதுக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு கேரியர் ஹிந்தியில் கிடையாது. So I can understand all your gratitude because I've been there. I'm still doing it. And thank you for strengthening my hand, my company's hand. And you've done a good job. அதை எனக்கு சொல்கிறதுக்கு விழாக்களில் சொல்லும் போது ஒன்று, இப்போ எல்லாம் அமைஞ்சு ஓய்வாக இருக்கும்போது யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய அவார்டு எனக்கு கிடச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியுது. இந்த சைமா அவார்டுக்கு கிடைச்சதுக்கு நன்றி. ஆனால் படம் கம்ப்ளீட் ஆகி பார்த்த போது அப்பா இதுவே அவார்டு அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நீங்களும் வாழ்த்துட்டீங்க பாருங்க. அதனால நான் சந்தோஷமாக இங்கே வந்து நின்று அந்த பெருமையை எடுத்துக்கிட்டேன். இது உங்களுக்கும் நான் கை தட்டலாம் பதிலுக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்காது. நான் இங்கே வந்தது இந்த சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிறதுக்கு தான். ஏன்னா இது புகழ்கிறது வந்து மார்க்கெட் டிசைட்ஸ், பட் இந்த மாதிரி டீம் அமையறது வந்து ரொம்ப ரேர். We decide the team. We all decide to work together. So it's a great moment. Future cinema அப்படி தான் இருக்கணும். மலையாள சினிமா ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதான் காரணம். இதை புரிஞ்சுக்கங்க. அவங்க 300 மைல்ல எப்படி இவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்துடும்? அதே தானே சேர சோழ பாண்டிய நாடு தானே. அந்த மாதிரி எப்படி வந்ததுன்னா இந்த டீம் ஒர்க்கை கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. நான் அங்கிருந்து வந்தேங்கிறதுனால எனக்கு அந்த உண்மை தெரியும். வெளியில இருந்து பார்த்து நான் சொல்ல அல்லே. അതാണ് അവിടെയാണ് ഞാൻ പഠിച്ചത്. 2 പേർ தான் என்னுடைய ஆக்டிங் கேரியரை ஷேப் பண்ணது. ஒன்று ஒரே ஆள் பாலச்சந்தர், இன்னொன்று வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி. அதை நான் எந்த மேடையிலையும் சொல்வேன். இங்கே மலையாளிகள் உட்காந்துருக்காங்க, இங்கேயும் அவங்களையும் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்ல. நான் மலையாளிகளே இல்லாத தமிழ் சபையிலையும் அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அதான் என்னுடைய வாழ்க்கை, அதான் என்னுடைய அட்ரஸ். அதை இங்கே சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் இந்த மாதிரி கலவையா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சவுத் இண்டியன் சினிமான்னு சொல்லும் போது அதுல நானும் சேர்ந்துக்கலாங்கிற பெருமையை எனக்கு சேர்த்து கொடுத்தது மறுபடியும் மலையாள படம் தான். அந்த பெருமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது சவுத் இந்தியாவுடைய கடமை. அதுல தமிழும் 2வது இடத்துக்காவது வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்ப என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா, நட்சத்திரங்கள் will never decide the trajectory of an industry. Please remember that. I'm not talking to all the front row gentlemen here. They all know it. உங்களுக்கு தெரியணும் அது. நட்சத்திரங்கள் are transient. அதனால தான் எனக்கு ரைட்டர்ஸையும் டெக்னீஷியன்ஸையும் ரொம்ப பிடிக்கும். நான் அங்கேருந்து தான் வந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி to celebrate the actual heroes. And
Mukund Varadarajan is much better actual hero than all of us put together. I salute him. I salute many more soldiers who will fight for us and some who will die for us. Jai Hind. Thank you.